சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வில் நாம் இப்போ தேனும் நெய்யும் அதே நேரத்தில் நமக்கு சக்கரை பாகு பழங்கள் அதோடு கரும்பஞ்சாறு என்று இதையெல்லாம் சேர்த்தா எப்படி ஒரு இனிப்பு நமக்கு கிடைக்குமோ அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் இன்று நமக்கு கிடைத்திருப்பது. அதாவது திரு இசைப்பாவில் திருவாசகம் என்ற தலைப்பு. திருவாசகம்னு சொல்லியாச்சுனாலே மனத்தை அப்படியே கல் மனத்தையும் கனிவிக்கக்கூடிய ஒரு பதிகங்கள் கொண்டது என்பது தெரியும். அதே மாதிரி தான் 9ஆம் திருமுறையும் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு வருட பயணத்தில் நம்ம எல்லாருக்குமே பெருமான் புரிய வச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட 2 நூல்கள் நம்ம சொன்ன மாதிரி தேனும் கருப்பஞ்சாற்றையும் கலந்தது போல நமக்கு இதை பேசி எடுத்து சொல்லுவதற்காக நம்மோடு இணைந்திருப்பவர் கொல்லங்கோடில் இருந்து சிவத்திருமதி உஷா அம்மா அவர்கள். அம்மா அவர்கள் கேலிக்கட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கிறாங்க. மலையாளி. அற்புதமான தமிழ், அதாவது திருமுறைகள் மேல் கொண்ட காதல் காரணமாக தமிழ் கற்று வருகின்றார்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா முழுக்க அவங்க மலையாளத்தில் எழுதி வச்சு தான் திருமுறைகளையும் சித்தாந்தத்தையும் படிச்சுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு தமிழ் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இப்போது எழுத படிக்க கற்றுக்கொண்டு வருகின்றார்கள். திருமுறைகள் எப்படியெல்லாம் ஒருவரை இழுக்கின்றது என்பதற்கு அம்மா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது திருமுறைகள் மேல் காதல் வந்தாச்சுன்னா எந்த நாட்டவர்களாக இருந்தாலும், எந்த ஊரை சேர்ந்தவர்களாக, எந்த மொழி பின்புலமாக இருந்தாலும் சரி, தமிழ் தானாக அவர்களை தேடி வரும் என்பதற்கு அம்மா நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய உஷா அம்மா ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சாதனையாளர் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் திருவாவடுதுறை ஆதீனத்தின் சைவ சித்தாந்தம் மற்றும் பன்னிசை வகுப்பில் பயின்று வருகின்றவர்கள் திரு ஜெயசிங் லிங்கவாசகம் ஐயா அவர்களுடைய மாணவி. இப்போது சைவ சித்தாந்தமும் சிவசண்முகம் ஐயா அவர்களிடம் பயின்று வருகின்றார்கள். தொடர்ந்து திருவாசக முற்றோதல்கள் மற்றும் முக்கண்ணப்பர் திருக்கோயிலில் சரியை தொண்டும் செய்து கொண்டு வருகின்றார்கள். பல பாடல் பெற்ற தலங்களுக்கு சென்று அங்கே உள்ள விழாக்களை விடாது கலந்து கொண்டு திருமுறைகளை தனது உயிர் மூச்சாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் தான் இன்று திரு இசைப்பாவில் திருவாசகம் என்ற ஒரு அற்புத தலைப்பில் பேசுவதற்கு வந்திருக்கின்றார்கள். தாமதிக்காமல் உஷா அம்மாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பிடியதன்னொரு மை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிட கடிகணபதி வர அருளினன்மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறையே. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ. பிழைத்தவை பொறுக்க எல்லாம் பெரியவர் கடமை போற்றி கடன் பணி செய்து கிடப்பதே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். ஈரோடு திருமுறை கழகம் தொண்டசீர் பரவுவார் திருவடிகள் போற்றி போற்றி. சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி. ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு முக்கண்ணி அம்மையுடன் அமர் முக்கண்ணப்பர் திருவடிகள் போற்றி போற்றி. அடியனை வழி நடத்தும் வணங்குவதற்கும் மரியாதைக்கும் உரிய ஞான குருமார்களின் திருவடிகளையும் நம் தமர் ஊரர் சிவலாவண்ய அம்மாவின் திருவடிகளையும் மனம் மெய் மொழிகளால் வணங்குகிறேன். குருவர்களும் திருவர்களும் கூட்டி வைக்க அடியன் பேச இருக்கும் தலைப்பு திருவிசைப்பாவல் திருவாசக தாக்கம். திருச்சிற்றம்பலம். திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் அருளிய 3வது பதிகம் கோவில் பதிகம் 10வது பாடலில் திருநீரிடார் உரு தீண்டேன் என்னும் திருநீரு மெய்த்திரு முண்டம் தீண்டி பெருநீல கண்டன் திறங்கண்டு. முண்டம் என்றால் இங்கு நெற்றி. திருநீரு உடம்பிலும் திருநெற்றியிலும் பூசப்படுவதுண்டு. தீண்டுதல் என்பது குழைத்து திருநீர் இடுவதற்கு கூறியது. சிவதீக்கை பெற்றவர்களே குழைத்து திருநீர் இடுவதற்கு உரியவர்கள். சிவதீக்கை பெற்று திருநீற்றினை நெற்றியிலும் உடம்பிலும் குழைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார் இங்கு திருமாளிகை தேவர்.
திருநீரிடா உருத்தீண்டேன் என்றால் திருநீர் பூசாதவர்கள் எவராயினும் அவர்களை தீண்ட மாட்டேன். சிவதீக்கை பெறுவது எதற்காக? ஏன் சிவதீக்கை பெற வேண்டும்? நாம் நம் வினைகளை எல்லாம் கழித்து இறைவன் திருவடியை அடைவதற்காக. வினைகள் 3 விதம்: சஞ்சித வினை, பிராரத்த வினை, ஆகாமிய வினை. இந்த 3 வினைகளும் எப்படி உயிர்களிடத்தில் இருந்து நீங்குகிறது என்பதை சிந்திப்போம். ஒன்றாவதாக சஞ்சித வினை. இறைவனே மானுட சட்டை தாங்கி குருவாக வந்து நமக்கு தீக்கை கொடுப்பார். தீக்கை கொடுக்கும் போது குருநாதர் தன்னை சிவமாக பாவித்து அவரின் நயன தீக்கையால் பக்குவப்பட்ட உயிர்களின் சஞ்சித வினையை நீக்குவார். அடுத்ததாக பிராரத்த வினை. தீக்கை பெற்ற உயிர்களுக்கு உடல் ஊழியாய் பிராரத்த வினை கழியும். இதுக்கு உதாரணமா ரமண மகர்ஷியை சொல்லலாம். அவருடைய தொடையில புற்றுநோய் கட்டி இருந்து அறுவை சிகிச்சை செய்யும் போது அவருக்கு மயக்க மருந்து கொடுக்காமலேயே அறுவை சிகிச்சை செய்ய சொன்னாராம். அந்த வலி அவரோட உடம்ப தாக்கல, உயிரை தாக்கல, உடம்ப மட்டும்தான் வலி தாக்குச்சாம். இப்படி உடல் ஊழியாய் பிராரத்த வினையை கழிக்கலாம். அடுத்ததாக ஆகாமிய வினை. நாம் எந்த செயல் செய்தாலும் பெருமான் முன்னின்று செய்கிறார் என்ற எண்ணத்தில் செய்தால் ஆகாமிய வினை வராம பார்த்து கொள்ளலாம். இப்படி 3 வினையும் கழித்துத்தான் ஒவ்வொரு உயிரும் இறைவன் திருவடியை அடைய முடியும். ஆகையால் ஒவ்வொரு உயிரும் தீக்கை பெற்று திருநீரிடுவது ரொம்ப அவசியமானது. இதே கருத்தையே மாணிக்கவாசகர் 35வது பதிகம் அச்சப்பத்து 5வது பாடலில் வெந்நீர் அணுகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்றார். ஔவையார் நல்வழி 24வது பாடலில் நீரில்லா நெற்றிப்பாள் என்றார். ஞானசம்பந்த பெருமான் திருநீற்றின் சிறப்பை சொல்வதற்கு ஒரு பதிகமே பாடியுள்ளார். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இப்படி திருநீர் அணிவதின் சிறப்பை பார்த்தோம். அடுத்ததாக அதே கோயில் பதியத்துல 11வது பாடல திருமாளிகை தேவர் உற்றாய் என்னும் உன்னையன்றி மற்றொன்று உணரேன் என்னும். இதுக்கான பொருள், உன்னை தவிர வேறொரு தெய்வத்தையும் நான் நினைக்க மாட்டேன் என்று சொல்கிறார். இதே கருத்து திருவாசகத்தில் எங்கெல்லாம் இருக்குது என்பதை சிந்திப்போம். மாணிக்கவாசகர் 7வது பதிகம் திருவம்பாவை பதிகத்துல 19வது பாடலில் எம் கொங்கை நின்னன்பர் அல்லாதோ சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம்கண் மற்றொன்றும் காணற்க. சிவபெருமானிடத்து அன்புடையவர் அல்லாத ஆடவர் தமக்கு கணவராய் வரக்கூடாது என்று பெண்கள் விண்ணப்பிப்பதையும், எம் கைகள் உனக்கன்றி பிற தெய்வங்களுக்கு எவ்வகையான பணியும் செய்யாது என்றும், இரவும் பகலும் எம் கண்கள் உன்னையன்று வேறு எந்த பொருளையும் காணாதிருக்க எங்கள் தலைவனே நீ எங்களுக்கு அருள்வாயாக. இதே கருத்தையே திருச்சதகம் மெய்யுணர்தல் 2வது பாடலில் உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனே என்றும், போற்றி திராகவல் 74வது வரியில் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது என்றும், 35வது பதிகம் அச்சப்பத்து 1வது பாடலில் மற்றோர் தெய்வம் தன்னை உண்டென நினைந்து எம் பெருமாற்கு அற்றில்லாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாறே என்றும், 38வது பதிகம் திரு ஏசரவ பதிகம் 5வது பாடலில் கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். இதுக்கெல்லாம் உதாரணமா சங்கிலி நாச்சியாரின் திருமணத்தை குறிப்பிடலாம். சங்கிலியார் சிவபெருமானுடைய ஆணைப்படி தொண்டை நாட்டுல ஞாயிறு என்ற ஊர்ல ஞாயிறுக்கிழ என்ற சிவனடியாருக்கு திருமகளா அவதரித்தார். பண்டை தவச்சார்பினால்
இளம் பருவத்திலேயே உமையம்மையவன் மேல் பக்தி மிகுந்து அம்மையை சிந்தித்த வண்ணமே விளையாடியும் கலை பயின்றும் மங்கை பருவம் அடைந்தார். ஒரு நாள் ஞாயிறுக்கிழார் தன் மனைவியிடம், நமது தவத்தால் பிறந்த புதல்வி குணம், அழகு முதலிய நலன்களில் மிகுந்து விளங்குகிறாள், அவளுக்கு திருமண வயதாகிவிட்டது என்றார். மனைவியும் நமது குலமுய தோன்றிய செல்வியின் நலன்களுக்கேற்ப நாயகனை தேடி திருமணம் செய்து வைக்கும்படி சொன்னாள். இதை கேட்ட சங்கிலியார், என்ன இவர்கள் எனக்கு பொருந்தாதவரே பேசுகின்றனர், நான் நம்பன் அருள் பெற்ற ஒருவருக்கு உரிய இத்தன்மையன்றி வேறு எத்தன்மையாக முடியுமோ என்று எண்ணி மயக்கமுற்றார். உணர்ந்த சங்கிலியாரிடம் அவள் அம்மா அப்பா கேட்க, நான் சிவனவர்கள் பெற்ற திருவாளர் ஒருவருக்கே உரியவள், அதனால் இந்த எண்ணத்தை விட்டு விடுங்கள் என்றால், நான் இனி திருவொற்றியூர் சென்று திருவருள் நெறியில் நிற்பேன் என்றால். இது அறியாமல் இவர் குலத்துக்கொத்த ஒருவர் சங்கிலியாரை விரும்பி திருமணம் பேசுமாறு சிலரை அனுப்பினார். மனம் பேச அனுப்பினவரும் பேச வந்தவர்களும் மாண்டு போனாங்க. ஞாயிறுக்கிழாரும் மனைவியும் நமது மகள் தெய்வத்தன்மை பொருந்தியவள் என்று எண்ணி பிறகு சங்கிலியாரின் விருப்பப்படி திருவொற்றியூர் அழைத்து சென்று அங்கு கன்னிமாடம் அமைத்து சிவத்தொண்டு புரியும்படி செய்தார். சங்கிலியாரும் முக்காலங்களிலும் திருக்கோயிலுக்கு சென்று முக்கட்பெருமானை ஆறா அன்புடன் வழிபட்டு முற்பிறப்பில் செய்த அதே தொண்டையே மலர் மாலை தொடுத்து மாலைகளாக்கி மணிகண்டருக்கு பணிவிடை புரிந்து வந்தாள். திருவருள் வந்த சுந்தரமூர்த்தி நாயனார் ஒரு நாள் முந்தைய ஊழ்கூட்டி வைக்க அதே திருமறைவில் அன்பு என்ற நாரில் பஞ்சாட்சரமாகிய மலரை வைத்து உள்ளத்தில் மாலை தொடுத்து கொண்டு புறத்தே மலர்களை தொடுக்கும் சங்கிலியாரை பார்த்து, மின்னல் கொடி போன்ற இவள் யார் என்று வினவ, சிவபெருமான் அருளால் என்று விசாரித்து சிவபெருமான் அருளால் சங்கிலியாரை மணக்குகிறார். இது எம்கொங்கை நின்னன்பர் அல்லாதோ சேரற்க, எம்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என்ற திருவாசக வரியை நமக்கெல்லாம் உணர்த்துகிறது. அடுத்ததாக திருவிசைப்பாவில் கருவூர் தேவர் அருளி செய்த கோயில் பதிகம் 5வது பாடலில், கண்பணி அரும்ப கைகள் மொட்டித்தன் கலைக்கனே ஓலமென்று ஓலிட்டு என்பெல்லாம் உருகும் அன்பர்தம் கூட்டத்தை என்னையும் புணர்ப்பவன் கோயில். மொட்டித்து என்றால் குவித்து, கண்களே கலைக்கனே என்றால் பற்றுக்கோடானவனே. இந்த பாடலுக்கு என்ன பொருள் என்றால், கண்கள் கண்ணீர் மல்க கைகள் குவித்து எனக்கு பற்றுக்கோடானவனே என்று ஓலமிட்டு கதறி எறும்பெல்லாம் அன்பினால் உருகும்படி அடியார்களுடைய கூட்டத்தில் அடியேனையும் இணைத்துக் கொள்ளும் சிவபெருமானே என்கிறார். இந்த பாடலில் வரும் அன்பர்தம் கூட்டத்தை என்னையும் புணர்ப்பவன் என்பது குரு லிங்க சங்கம வழிபாட்டின் சிறப்பை சொல்கிறது. திருவாசகம் 25வது பதிகம் ஆசை 10 பதிகத்தில் மாணிக்க வாசகர் தன்னுடைய 10 ஆசைகளை சொல்கிறார். 1வது ஆசை, அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் என்றால் உன்னுடைய திருவருளை பெறுவதற்காக ஆசைப்பட்டேன். 2வது ஆசை, அப்பா காண ஆசைப்பட்டேன் என்றால் உன்னை காண ஆசைப்பட்டேன். 3வது ஆசை, என்ன ஆசைப்பட்டேன் என்றால் ஐயோ என்று இறங்கி அருள ஆசைப்பட்டேன். 4வது ஆசை, உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் என்றால் உன் அழகிய மலர் போன்ற திருவடியே அடைய ஆசைப்பட்டேன். 5வது ஆசை, அடியேன் என்ன ஆசைப்பட்டேன் என்றால் இவர் இறங்கத்தக்கவர் என்று சொல்லி அழைக்க ஆசைப்பட்டேன். 6வது ஆசை, முத்தா உந்தன் முகவழி நோக்கி முறுவல் நகை காண அத்தா சால ஆசைப்பட்டேன். உன்னுடைய ஒளி நிறைந்த முகத்தை நோக்கி உன் புன்சிரிப்பை காண மிகவும் ஆசைப்பட்டேன். 7வது ஆசை, எம்பெருமான் என ஏத்த ஆறா அமுதே ஆசைப்பட்டேன் என்றால் எம்பெருமானே என்று உன்னை வாழ்த்த ஆசைப்பட்டேன்.
எட்டாவது ஆசை, ஐயா எந்தன் வாயால் அரற்றி அழல் சேர் மெருகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் என்றால் தலைவனே என்று வாய் நிரம்ப கூறி நெருப்பினை சேர்ந்த மெழுகு போன்று உருக ஆசைப்பட்டேன். ஒன்பதாவது ஆசை, உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் என்றால் உன்னுடைய பழ அடியார் கூட்டத்தை காண ஆசைப்பட்டேன். பத்தாவது ஆசை, பவள திருவாயால் அஞ்சேல் என ஆசைப்பட்டேன் என்றால் பவளம் போன்ற உன்னுடைய திருவாயால் அஞ்சாதே என்று சொல்ல ஆசைப்பட்டேன். இப்படி ஆசைப்பட்டு என்ற பதிகத்தில் தனது 10 ஆசைகளை பட்டியலிடுகிறார் மாணிக்கவாசகர். இந்த 10 ஆசைகளில் 9வது ஆசையான உன்னுடைய பழ அடியார் கூட்டத்தை காண ஆசைப்பட்டேன் என்ற ஆசையை பெருமான் நிறைவேற்றுகிறார். அதுக்கு பிரமாணமாகத்தான் 26வது பதிகமாகிய அதிசயப்பத்தில் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று 10 பாடல்களிலும் தன்னுடைய ஆசையை இறைவன் நிறைவேற்றினார் என்பதை எடுத்துரைக்கிறார். அப்பொழுது அடியரில் கூட்டிய ஆசையை நிறைவேற்றினாலே மற்ற ஆசைகள் எல்லாம் தானாக நிறைவேறிவிடும். எனவே அடியாருள் கூடியிருப்பதே மிக சிறந்தது என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இனி திருவாசகத்துல அடியாரோடு இருக்கும் பகுதிகளை எல்லாம் நாம் சிந்திக்கலாம். திருச்சதகம் 30வது பாடலில் மேவினோ அவனடியார் அடியாரோடு மேன்மேலும் குடைந்து ஆடுவோமே. மேவினோம் என்றால் கூடினோம். இதுக்கான பொருள் பெருமானின் அடியாரோடு கூடி மேன்மேலும் அவனது அருட்கடலில் திளைத்து கூத்தாடுவோம். திருச்சதகம் 2வது பாடல் குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் என்றார். வம்சமே, அதுக்கான பொருள் வம்சமே அழிந்தாலும் உன் அடியாரோடு அல்லாம பிறரோடு நட்பு கொள்ள மாட்டேன். 30வது பதிகம் பிரார்த்தனை 5வது பாடலில் மேவும் உந்தன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே என்றார். மெய்யாகிய பெருமானே அடைய உன் அடியாருள் இருக்கின்றேன் என்றது இதுக்கான பொருள். 21வது பதிகம் கோயில் மூத்த திருப்பதிகத்துல 1வது பாடல் அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம்பலத்தன். இந்த பாடலுக்கான பொருள் அடியேனிடையே நீங்கள் இருவீரும் இருப்பது உண்மையானால் என் எண்ணம் நிறைவேறும்படி எனக்கு முன்னே நின்று அடியேனாகிய யான் உனது அடியார் நடுவில் இருக்கின்ற திருவருளை செய்வாயாக. 44வது பதிகம் எண்ணப்பதிகம் 1வது பாடலில பாரொரு வாய பிறப்பெற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் உன் அடியார் தொகை நடுவே ஓரொரு வாய நின் திருவருள் காட்டி என்னையும் உய்ய கொண்டருளே. இதுக்கான பொருள், இந்த பிறப்பு அறுப்பதற்கு நான் உன்னிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்பு நிலைக்க உன் அடியார் கூட்டத்தில் இருக்கும் அருளை தர வேண்டும். 45வது பதிகம் யாத்திரை 6வது பாடல இகழ்மின் எல்லா அல்லலையும் இனியோர் இடையூறு அடையாமோ திகழும் சீரா சிவபுரத்து சென்று சிவந்தாள் வணங்கினாம் நிகழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. ஒரு துன்பமும் நம்மை அடையா வண்ணம் சிவபுரத்துக்கு போய் சிவபெருமானது திருவடியை வணங்கி அங்கு வாழும் அடியார் முன் சென்று நெஞ்சம் உருகி நிற்போமே. இதே கருத்தையே மெய்கண்டாரும் சிவஞான போதம் 12ஆம் நூற்பாவில் சொல்கிறார். செம்மலர் நோந்தால் சேரலொட்டா அம்மலம் கழியி அன்பரோடு மறியி மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. அன்பரோடு மறியி மெய்கண்டாரும் குருலிங்க சங்கம வழிபாட்டை வலியுறுத்துகிறார். அடுத்ததாக ஐம்புல வழியில் செல்லாமல் இறைவன் ஆட்கொண்ட சிறப்பை சொல்கிறது திருவிசைப்பாவும் திருவாசகமும். திருவிசைப்பாவில் சேந்தனார் அருளி செய்த திருவேணிமிழை பதிகம் 6வது பாடல்ல அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான் அவமே புக்கிடா வண்ணம் காத்தன்னை ஆண்ட புனிதன். ஐவர் என்றால் ஐம்புலன்கள், அழுந்தி என்றால் மிக பொருந்தி,
அவமே என்றால் வீண் செயல். இதுக்கான இந்த பாடலுக்கான பொருள், நிலையில்லாத பொய்த் தோற்றமாகிய உலகியல் செல்வங்களை பெறும் வழிகளில் சென்று ஐம்புல இன்பங்களில் ஈடுபட்டு அடியேன் வாழ்க்கை வீணாகாதபடி காப்பாற்றி அடியேனை ஆட்கொண்ட தூயோனாகிய உமைபாகா என்று குறிப்பிடுகிறார் சேந்தனார். இதே கருத்தையே திருவிசைப்பாவில் கருவூர் தேவர் அருளி செய்த திருமுகத்தலை என்ற தலத்தில் 11வது பதிகம் 8வது பாடலில், என்னை உன் பாத பங்கயம் பணிவித்து என்பெல்லாம் உருகனி எளிவந்து என்னை என்பால் வைத்தெங்கும் எந்நான்றும் ஒளிவர நிறைந்த உன் சுடரே. கருவூர் தேவர் இந்த பாடல் மூலம் என்ன சொல்கிறார் என்றால், அடியேனை உன் திருவடி தாமரைகளை பணிய செய்து என் என்பெல்லாம் அன்பால் உருகுமாறு நீ எளியோனாய் எல்லா இடத்தும் எக்காலத்தும் நீக்கமர நிறைந்த சிறந்த ஒளியை உடைய சுடர்வினனே என்கிறார். கருவூர் தேவர் 14வது பதிகம் திருப்புவனம் பதிகத்தில் 2வது பாடலும் இதை குறிப்பிடுகிறார். பாம்பனை துயின்றோன் அயன் முதல் தேவர் பன்னெடும் காலம் காண்பான் ஏம்பலி திருக்க என்னுளம் புகுந்த எளிமையை என்றும் நான் மறக்கேன். இதுக்கு பொருள், பாம்பு படுக்கையில் துயில்கின்ற திருமால் பிரம்மன் முதலாகிய தேவர்கள் நெடுங்காலமாக உன்னை காண முயன்று முடியாமல் வருந்தி இருக்கும் போது அடியேனுடைய உள்ளத்தில் பரம்பொருளாகிய நீ வந்து சேர்ந்து எளிவந்த தன்மையை எக்காலத்தும் அடியேன் மறக்க மாட்டேன் என்று கருவூர் தேவர் குறிப்பிடுகிறார். இதே கருத்தையே மாணிக்க வாசகர் திருச்சதகம் ஆத்ம சுத்தி 2வது பாடலில், அறிவில்லாத எனை பூந்து ஆண்டு கொண்டு அறிவதை அருளி மேல் நெறியெல்லாம் புலமாக்கிய எந்தையை பந்தனை அறுப்பானே. அறிவில்லாத என்றால் பதிஞானம் இல்லாத, ஆட்கொண்டு என்றால் அடிமை கொண்டு, அறிவதை அருளி என்றால் பதிஞானம் தந்து, பந்தனை அறுப்பானே என்றால் பாசன் நீக்கிய சிவபெருமான் ஞானத்தை மட்டும் தரவில்லை, அவரை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற பாசத்தையும் நீக்குகின்றார். மேல் நெறி என்றால் மேலான நெறி. மேலான நெறி எது? சிவநெறி, வீடு பேற்றுக்குரிய வழி. ஞானசம்பந்த பெருமான் தோடுடைய செவியம் பதிகத்துல கடைசி பாடலில் வருகின்ற அருநெறி, ஒரு நெறி, திருநெறி இதெல்லாமே சிவநெறி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுக்கு பொருள், இறைவன் ஒரு உயிரை அடிமை கொள்வதற்கு அந்த சாதகருக்கு அன்பு வேண்டும், தன்னை அறிதல், சிவனை அறிதல் பெற்றிருக்க வேண்டும். இந்த தகுதியெல்லாம் இல்லாத நிலையிலும் கூட என்னை அடிமை கொண்டுட்டீங்க என்பதை மாணிக்க வாசகர் வியந்து சொல்கிறார். பதிஞானம் இல்லாத என்னை வலிய வந்து எனக்குள் புகுந்து என்னை அடிமை கொண்டாய், உன்னை அறிவதற்கு பதிஞானம் தந்தாய், மேலான வீடு பேற்றினை அடைய வழிகாட்டிய தந்தை நீ, பாசத்தை நீக்குபவன் நீ. இறைவன் கருணையே கருணை தாங்க. உதாரணமா, ஒரு அரசன் தகுதி இல்லாத ஒருவனை அமைச்சராக்குகிறார். அதுக்கு காரணம் அன்பு. அன்பினால் அமைச்சர் பதவியை கொடுக்கிறார். அதுக்கு பிறகு அதுக்கான தகுதிகளை அவனுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். தகுதி இல்லாதவனை தேர்ந்தெடுத்து தகுதி கொடுத்து உதவுகிறார். அதுபோல தகுதி இல்லாத என்னை வலிய வந்து ஆட்கொண்டு உன்னை அறிவதற்கான பதிஞானத்தை தந்து மேலான வீடு பெற்றை அடைவதற்கான வழியை காட்டி பாசத்தை நீக்குபவன் இறைவன். மாணிக்க வாசகர் திருச்சதகம் சுட்டறுத்தல் 1வது பாடலிலும் இதையே குறிப்பிடுகிறார். வெள்ளந்தான் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் ஒரு புனலில் கீழ்மேலாக பதைத்துருக்கும் அவர் நிற்க எனையாண்டாய்க்கு. பசு பாச ஞானத்தால் இறைவனை அறிய முடியாது. பசு ஞானம் என்றால் ஆத்மாவின் சிற்றறிவு. பாச ஞானம் என்றால் கருவிகளை கொண்டு அறிவது. இங்க வெள்ளம் என்றால் கங்கை, தாள் என்றால் தங்கிய, வேட்டை என்றால் விருப்பம், பள்ளந்தாள் உறுப்புணல் என்றால் பள்ளத்தில் விழுந்தெழுகின்ற தண்ணீர், பதைத்து என்றால் துடிதுடித்து, அவர் என்பது இங்க மெய்யன்பரை சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த பாடலுக்கான பொருள், கங்கை என்ற வெள்ளம் தங்கிய விரிந்த சடையை உடையவனே, இடப வாகனனே, தேவர்கள் தலைவனே என்று மெய்யன்பர்கள் கூறுவதை கேட்டு விருப்பமுடைய மனிதராய் மெய்யன்பர்கள் பள்ளத்தில் வேகமாக விழுகின்ற நீர் கீழே விழுந்து மேலே எழுவது போல மனம் உருகி துடிதுடிக்கின்றனர். சிவபெருமான் அவர்களுக்கெல்லாம் அருள் புரியாமல் என்னை அடிமை கொண்டாய் என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசகர். அடுத்ததாக திருவிசைப்பாவில் கருவூர் தேவர் அருளிய திருலோக்கிய சுந்தரம் பதிகத்துல 12வது பதிகம் 2வது பாடல், நெய்யாத மனத்தினை நெய்விப்பான். நெய்யாத மனம் என்றால் உருகாத மனம், இறைவனை நினைந்து நினைந்து உருகலாம். உருகாத மனம் என்றால் கல் போன்ற மனம், அந்த மனத்தையும் நெய்விப்பான் இறைவன். கல் போன்ற மனத்தையும் நெய்விக்கின்ற, உருக செய்கின்ற ஆற்றல் உடையவர் எங்கள் பெருமான். இதே கருத்தையே மாணிக்கவாசகர் 8வது பதிகம் திரு அம்மானை பதிகத்தில் 5வது பாடலில, கல்லாமனத்து கடைபட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி கண்கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடந்த வேதியனே. கல்லா மனம் என்றால் கல் போன்ற மனம், பிச்சேற்றி என்றால் பேரன்பு கொள்ள செய்து, கல்லை பிசைந்து கனியாக்குதல் என்பது வியக்கத்தக்க செயல். கல் வலிமையான பொருள், கனி மென்மையான பொருள், முழுமையாக இரண்டுமே மாறான பொருள்கள். இந்த பொருளை அந்த பொருளா மாற்றணும்னா இறைவனால மட்டும்தாங்க முடியும். மாணிக்கவாசகர் திருச்சதக 94வது பாடலில் கல்லை மென்கனி ஆக்கும் விச்சை கொண்டு என்னை நின் கழற்கு அன்பன் ஆக்கினாய், எல்லை இல்லை நின் கருணை என்பிரான், ஏது கொண்டு நானேது செய்யினும் வல்லையே எனக்கின்னம் உன்கடல் காட்டி மீட்கவும் மறுயல் வாணனே. இதுக்கான பொருள், எனக்கு உண்மையில பெரிய அன்பெல்லாம் இல்ல, என் மனசு கல்லு மாதிரி, அதையும் கனிவித்த அந்த ஆற்றல் இருக்கிறதே, உன்னுடைய திருவடியில் நான் அன்பனாய் இருக்குமாறு செய்தையே என்று குறிப்பிடுகிறார். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரான் என்பதுக்கு, பெருமானே உன்னுடைய கருணைக்கு எல்லையே இல்லை, வியக்கத்தக்க செயலை செய்பவன் எம்பெருமான் என்பதை போற்றி திருவகவலில் 97வது வரி, கல்நார் உரித்த கனியே என்கிறார் மாணிக்கவாசகர். வானத்தை வில்லா வளைத்தல், மணலை கயிறா திரித்தல் என்பது போல கல்லின் நார் உரித்தல் என்பதும் செயற்கரியான செயல். அடுத்ததாக திருவிசைப்பாவுல சேந்தனார் அருளி செய்த திருவிழிமேலை பதிகம் 6வது பாடலில், அக்கனா அணைய செல்வமே சிந்தித்து ஐவரோடு அழுந்தியான். ஐவர் என்றால் ஐம்புலன்கள், அழுந்தி என்றால் மிக பொருந்தி. இங்கு ஐவரோடு அழுந்தியால் என்றால் ஐம்புல இன்பத்தில் ஈடுபட்டு அடியேன் வாழ்க்கை வீணாகாதபடி காப்பாற்று இறைவா என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்து திருவாசகத்தில் எங்குள்ளது என்பதை சிந்திக்கலாம். மாணிக்கவாசகர் நீத்தல் விண்ணப்பம் 32வது பாடலில், அடல் கரிபோல் ஐம்புலன்களுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய். திருச்சதக 79வது பாடல்ல, சிந்தை செய்கை கேள்வி வாக்கு சீரில் ஐம்புலன்களால். இந்த பாடலுக்கான பொருள், சிந்தை முதலியன இறைவனை அடைவதற்கு தடையாக உள்ளது, அவற்றால் உன் திருவடியை அடைய முடியாது, திருவடியை அடைய முடியாத மூர்க்கனாக இருக்கின்றேன் என்கிறார். 22வது பதிகம் கோயில் திருப்பதிகம் 1வது பாடலில், மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த அமுதே என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபுராணம் 55வது வரியில், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று குறிப்பிடுகிறார். 6வது பதிகம் நீத்தல் விண்ணப்ப பதிகத்துல 3வது பாடல், காரொரு கண்ணியர் ஐம்புலனாரன் கரை மரமாய் வேறொரு வேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவா என்றும், அதே 6வது பதிகம் நீத்தல் விண்ணப்ப பதிகத்துல 21வது பாடல், ஆணை வெம்போரின் கூறுந்தோறு என புலனால் ஐம்புலனை எந்தாய் விட்டிடுதி கண்டாய் என்றும், அதே 6வது பதிகம் 32வது பாடல்ல, கடல்கரி போல் ஐம்புலனுக்கு அஞ்சி அழிந்த எண்ணெய் விடுதற் கரியாய் விட்டிடுதி கண்டாய்.
அதே பதிகம் 28வது பாடல்ல புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்து இங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனே விடுது கண்டாய் என்று மாணிக்கவாசகர் குறிப்பிடுகிறார். இதைத்தான் சிவஞான சித்தியார் 8ஆம் சூத்திரம் 253வது மந்திரம் இதே கருத்தையே சொல்கிறது. மன்னவந்தன் மகன் வேடர் இடத்தே தங்கி வளர்த்து அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரை பிரிந்து பெருமையோடு தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடன் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயருறும் தொல்லுயிரை மண்ணும் குருவாகி வந்து அவரின் நீக்கி மலம் அகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன். இந்த மந்திரத்துக்கான பொருள், ஒரு நாட்டுல ஒரு அரசன் ஆட்சி செய்து வருகிறார். அவருக்கு ஒரு இளவரசன் இருக்கிறார். அப்போது ஒரு நாள் இளவரசனை கூட்டிட்டு அவர் காட்டுக்கு வேட்டையாட செல்கிறார். அப்படி வேட்டையாட செல்லும் போது அந்த காட்டுல இளவரசன் தொலைந்து போகிறார். அப்போது இளவரசனை காணாமல் அரசன் மட்டும் தன்னுடைய நாட்டுக்கு திரும்பி வருகிறார். அப்பொழுது அந்த இளவரசன் காட்டில் இருக்கும் வேடவர்களுடைய கையில சிக்குகிறார். அங்கு அவர்களுடைய இளவரசன் வாழுகிறார். அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய உணவு பழக்கங்களையும் மேற்கொண்டு அரசகுமாரனும் வேடுவன் போலேயே வாழ்ந்து வருகிறார். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழித்து அந்த அரசன் வேட்டைக்கு வரும்போது அந்த காட்டில் தனது மகனை இளவரசனை மீண்டும் சந்திக்கிறார். சந்தித்து அந்த இளவரசனை பார்த்து, நீ இங்கு இருப்பதுக்கு தகுதியற்றவன், நீ நாட்டை ஆள தகுதியுடையவன், நீ என்னோடு உடனே புறப்பட்டு நாட்டுக்கு வந்து நாட்டை ஆள வேண்டும் என்று கூறுகிறார். இளவரசனும் கிளம்பி நாட்டுக்கு வருகிறார். இது ஒரு உவமையாக கூறப்பட்டுள்ளது. இளவரசன் உயிர்களுக்காகவும் அரசன் இறைவனுக்காகவும் வேடுவர்கள் எல்லாம் ஐம்புலன்களுக்காகவும் உவமை சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பக்குவம் அடையாத உயிரானது வேடுவர் கையில் இளவரசன் சிக்கியது போல இந்த ஐம்புலன்களில் சிக்கி அவதிப்படுகின்றன. அப்போது இறைவன் மானுடை சட்டை தாங்கி குருவாக வந்து அந்த உயிருக்கு தீக்கை வழங்கி, நீ இறைவனை அனுபவிக்க பிறந்தவன், எனவே நீ இறைவனை அடைய வேண்டும் என்று அறிவுரை கூறி அவருக்கு தீக்கை கொடுத்து 5 எழுத்தோதி அந்த உயிரை தன் திருவடிக்கு சேர்க்கிறார். இந்த கருணை தான் மெய்கண்டார் சிவஞான போதம் 8ஆம் நூற்பாவில் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்த்தென தம்முதல் குருமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நிய மின்மையில் அரண்கடல் செல்லுமே என்று குறிப்பிடுகிறார். அடுத்ததாக திருவிசைப்பாவில் 1வது பதிகம் திருமாளிகை தேவர் அருளி செய்த கோயில் பதிகம் 8வது பாடல். அறம்பல திறங்கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆளின் கீழ் இருந்த அம்பலவா. இதே கருத்தையே மாணிக்கவாசகர் 12வது பதிகம் திருச்சாழல் பதிகத்துல 16வது பாடல், நன்றாக நால்வர்க்கும் நான்மறையின் உட்பொருளை அன்றாளின் கீழ் இருந்து அங்கு அறமுறைத்தான் காணேடி என்றும், அதே பதிகம் 20வது பாடல்ல அருந்தவர்க்கு ஆளின் கீழ் அரண் முதலா நான்கினையும் இருந்து அவருக்கு அருளும் அது எனக்கு அரிய இயம்பேடி என்றும் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக திருவிசைப்பாவில் திருமாளிகை தேவர் அருளி செய்த 9வது பாடல்ல தக்கந்தன் தலையும் எச்சன்வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்கவிண்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்து அருளிய ஒரு திறனே என்ற கருத்தை மாணிக்கவாசகர் இந்த கருத்தை மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் என்றால், 12வது பதிகம் திருச்சாழல் பதிகத்துல 5வது பாடல், தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி என்றும், 14வது பதிகம் திருவுந்தியார் 13வது பாடல்ல நாமகள் நாசிசிரம் பிரம்மன் பட என்று குறிப்பிடுகிறார். இதுவரைக்கும் திருவிசைப்பாவுல திருவாசகம் தாக்கம் என்ற பகுதியை சிந்திக்க வாய்ப்பளித்த வணங்குவதற்கும் மதிப்புக்கும் உரிய சிவலாவண்ய அம்மா அவர்களின் திருவடிகளை மனம் மெய் மொழிகளால் வணங்கி என் சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.